அம்மா குட்டி செல்ல குட்டி தேங்க்யூடா தேங்க்யூடா. Many more happy returns of the day. Thank you. Okay. ಈ ಸಾರಿ ನೀವು ನವರತ್ನ ಸೆಟ್. ಇದು వచ్చి ಬ್ಯಾಂಗಲ್. இது வச்சு தோடு. நவரத்ன தோடு. Very good. இது வச்சு நவரத்ன மாலை. அம்மா எப்ப லக்கி லக்கி சாப். இது சாரி நான் தான் இது பண்ணேன். நான் தான் இதுவும் கூட இது நியூ தான். இதுவும் நியூ. எல்லாம் எனக்கு கிஃப்ட். ஓவர் கிஃப்ட். பாப்பா நீ தான் வந்து எனக்கு காட்ஸ் கிஃப்ட் ரச்சல். காட்ஸ் கிஃப்ட். அம்முக்குட்டி. ஓகே செல்லம். தேங்க்யூ. என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படிதான் ஆச்சு. ஊருக்கு வந்திருக்கோம். நேற்றே வந்தாச்சு. நேற்று 2 days பிஃபோர் இட்ஸ் வந்துட்டோம். நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னும் பார்ட்டி ஜெயிச்சிருந்தேன். நிறைய சீட்ஸ் கிடச்சிருந்தேன். இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே பாய். சி யூ ஆல். பாய். இன்றைக்கி அக்காவுக்கு ஜூன் 5ஆம் தேதி சௌதேமி அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் ஒரு 15 வருஷமாக இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரொம்ப 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 நல்ல டைப்பு. ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஆனால் கோவப்படுற இடத்துல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அவங்ககிட்ட உண்மையிலே இருக்குது. பாப்பாவும் நல்லா இருக்கணும், அக்காவும் நல்லா இருக்கணும். இன்னும் நல்லது அவங்க நல்லா நிறைய பேருக்கு செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அது இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க அதை நல்லா பண்ணணும். நான் அக்காவும் பாப்பா அண்ணன் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அவங்க. இப்போ யூடியூப்பில் வர கமெண்ட்டெல்லாம் தமிழில் போடுறாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியல. நானும் பாப்பாவும் தான் சொல்லித்தரோம். பாப்பாவுக்கு ரொம்ப தமிழ் நல்லா சொல்லி தந்திருக்காங்க. படித்து தமிழ் அவங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் தப்பாக இருந்தால் நாங்களே டெலிட் பண்ணிடுவோம். சரி, தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அது நாங்களே டெலிட் பண்ணிடுறது. இந்த மாதிரி தப்பாக கமெண்ட் போடாமல் அவங்களோட வீடியோ பார்த்து நல்லதாக போடுங்க கமெண்ட். எனக்கு அக்காட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஒருத்தவங்க இல்லைனாலும் கூட கடையில் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கழுத்தில் போட்டு ஃபங்க்ஷன் போகணும்னு நினைப்பாங்க. அவங்ககிட்ட அவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ வசதி இருந்தாலும் எப்பயுமே சிம்பிளாக தான் இருக்கணும். அண்ணன் அதை விட ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அது பிடிச்ச விஷயமே அதுதான் எனக்கு ரொம்ப. அவங்ககிட்ட இத்தனை வருஷம் அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. தலைவருக்காகவும் அம்மாக்காகவும் ரொம்ப நல்லா பற்றி பேசுகிறாங்க. தலைவரை பற்றி அம்மா பற்றி. அதுக்காகவே அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்கள மாதிரிக்கே வரணும்னு அவங்க வழியிலே வரணும்னு நினைக்கிறாங்க. நல்லது பண்ணணும், எல்லாத்துக்கும் இல்லாதவங்களும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது அந்த மாதிரி மனசு யாருக்குமே வராது. அவங்களுக்கு ரொம்ப வந்திருக்கு அந்த மனசு. ரொம்ப நல்லா இருக்கணும். பாப்பா ரொம்ப நல்லா இருக்கணும். பாப்பாக்காகவும் அண்ணனுக்காகவும் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்ஸ்க்கா. உங்கள் பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. பர்ஸும் ஹேர் டையரும் நான் கேட்டதால ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சந்தோஷமா இருக்குக்கா. நல்லா ஹாப்பியா இரு. அந்த அமௌண்ட்டுக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடு. எல்லாருக்கும் பசங்களுக்கு உனக்கு வாங்கிக்க. ஹாப்பியா இரு. எப்போ நல்லா பசங்களை படிக்க வச்சுட்டு சந்தோஷமா இரு. ஹேர் ட்ரையரை நல்லா யூஸ் பண்ணிக்க. அவளுக்கு நிறைய ஹேர் நிறைய முடி இருக்கும். அதனால தான் ஹேர் ட்ரையர் கேட்பா. தலை குளிச்சதுனால பர்ஸ்ல நிறைய வந்து அமௌண்ட் உனக்கு சேர்க்கணும். சேலரிலாம் வாங்கி வச்சுக்க. நல்லா ஓகேம்மா. ஓகே. மேடத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் 8 வருஷமாக அவங்கள்ட்ட வேலை பார்க்குறேன். பாப்பா மேடம் சார் நல்லா இருக்கணும். எனக்கு நல்லா சலுகை செய்கிறாங்க. நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. நல்லபடியாக நான் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறோம். அதுக்கு ஒரு நேரம் சத்தம் போட்டாலும் நல்ல குணம் இருக்குது. அவங்க எங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. நல்லபடியாக அவங்கள்ட்ட நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களை நல்ல மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆண்டி எடுத்துக்கோங்க ஆண்டி. நன்றி பாப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள் எனக்கு இது பண்ணதுக்கு. நடந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து பையன் பண்ணுற தப்பை ஒத்துக்காமல் பையன் ஒரு தினசு பொண்ணு ஒரு தினசுங்கிறீங்களே. உங்கள் பையன் பண்ண தப்பை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. அதனால அப்படிதான் பையன் பண்ணாலும் பொண்ணு பண்ணாலும் தப்பு தான். தெரியுதா? அதை அவனை கண்டிக்கணும். தெரியுதா? சரி வாங்க. நீங்கள் அதை சொன்ன இது வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்காக தான் அப்படி பண்ணேன். அவன் பண்ண தப்பை ஒத்துக்காம பையன்மா அப்படிதாம்மா இருப்பாங்க அப்படின்னீங்கல்ல. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைதான். இருந்தாலும் அதனால் நீங்க லீவ் எடுக்க வேண்டி வந்துச்சு. அப்ப என்ன விஷயம்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரின்னா. அப்ப கண்டிக்கணும் இல்ல, இந்த மாதிரி பிள்ளை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லம்மா பையன் தானம்மா
பையன் தானம்மா அப்படின்னீங்கல்ல நீங்கள், பையனா தப்பு பண்ணலாமா, பொண்ணுன்னா பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் நான் சத்தம் போட்டேன். அதுதான். ஓகே 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 இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இது பண்ணுங்க.